பால் குடிக்க வேண்டியது உச்சா விட வேண்டியது ஆயிருக்க வேண்டியது ஒரு நெத்து மூஞ்சில் இங்கேயும் அதான் பற்றுக்கும்னு நினைக்கிறேன். தேவையான அளவு எனக்கே தெரியாது. பருவ மண்டலத்தில் இருக்க பருவ பிதாவை யாருக்கு மரியாதை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சொன்ன அவர் டியூட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். இன்னைக்கு அக்கா தான் ஃபர்ஸ்ட். ஆனா வெளியே வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ஜோஜோ குட்டியால தான். எங்க எப்படி போட்டா எப்படி இருக்காங்க பாரு. நேரா போட்டு யூரின் மேட்டை கீழே போட்டேன். இப்ப சைடா போட்டு யூரின் மேட்டை தள்ளி விட்டு வச்சிருக்காங்க. பேட் குட். இதெல்லாம் காலையில இதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் போட்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் வீட்டில் சோறு குழம்பு ரெடி ஆகிடும். நேற்றா பிரியாணி டெய்லியும் அதே போட்டுட்டு இருக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு ரசம் சோறே போட்டாலும் கம்முன்னு சாப்பிட்டுக்கணும். நேற்று பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சு. அங்க பாரு பாருமா உங்க அம்மா இனிமே அப்படித்தான். நம்ம கீழே விட்டு தவழ்ந்துட்டு அவங்க ஆயிட்டு பண்ணுவா. இப்பயே 2 மாசம் இப்பதாம்மா ஸ்டார்ட் ஆயிருக்க. அவ வேலையா என்ன பெரிய வேலை? பால் குடிக்க வேண்டியது உச்சா விட வேண்டியது ஆயிருக்க வேண்டியது. உங்க அப்பா வேற உங்க அப்பா பேர சொல்லணுமா? அதெல்லாம் டைலாக் வர முதல்ல நில்லு, உன் கால் தரையில படல. போட்டிருக்கிறதே கட்டு இல்லை, அப்புறம் எப்படி தரையில படும்? எங்க அம்மா பேர் இருக்கிறாங்க. சரி நான் இது பிடிச்சிட்டு வந்தா வெளியேதான் வெயில் அடிக்குன்னு ஜோஜோ உள்ள கூட்டிட்டு வந்தா இந்த குட்டி தூண்டு பட்டாம்பூச்சி இருப்பாரு. அது பறந்துகிட்டே இருக்கு. அது வேற சொனையாம். பட்டுச்சுன்னா கொப்பளம் வந்துருமா. ஒரு நெத்து மூஞ்சில் இங்கேயும் அதான் பட்டுருக்கும்னு நினைக்கிறேன். மூஞ்சி முன்னாடி பறந்துட்டு இருந்துச்சு, அதான் கொப்பளம் வந்துச்சு. திடீர்னு கையில கடைச்சிச்சு, அவ்வளவுதான். சரி, மாட்டினதுக்கு அப்புறம் சொல்றேன். வீட்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறதுனால வீட்டில் முட்டைக்கோஸ் தான் இருக்கு. அதை வச்சு நீ நான் தான் சமைக்க போறேன். முட்டைக்கோஸ் குழம்பு செய்வது எப்படி? முட்டைக்கோஸ் குழம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா முட்டைக்கோஸ் குழம்பு பண்றதுக்கு எப்படி பண்ண பார்த்துட்டு வைக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் 1 டீஸ்பூன். எப்படி செய்யறதுன்னு ஒன்றுன்னா பார்த்து செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். கட்டிங்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போனா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கேன். பார்த்தேன் நான் குத்தும் போதே இப்படி நான் கிண்டிட்டே இருக்கும் போதே ரோட்டில் போவேன்னா இன்னைக்கு கவிதா மருமதான் சமைக்கிறாட்டி அப்படின்னு தெரியணும். ஏன்னா எனக்கு இந்த தக்காளி போட்டால் மட்டும், வெங்காயம் தக்காளி போட்டால் என்னங்க ஸ்மெல்லு வரும். எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம் ஸ்மெல் பண்ணி போயிரு, வாசம் வருதா அப்படிங்கிறாரு. இந்த தக்காளி போட்டால் மட்டும் எனக்கு அப்படிதான் சீக்கிரம் மஞ்சளும் குத்திட்டே கிடப்பேன். அது என்னமோ எனக்கு பிடிக்காது. இந்த தக்காளி மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. மஞ்சத்தூள் போடுவோம். தேவையான அளவு எனக்கே தெரியாது, எங்கிட்ட தேவையான அளவு போடுறது. போட்டு நல்லா கிண்டணும். சரி, நான் வணக்கிட்டு வந்துடுறேன். இங்கே எவ்வளோ ஆசையாக நான் உங்களுக்கு முட்டைக்கோஸில் குக்கரில் வச்சு சமைச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நேற்று செஞ்ச பிரியாணி இருந்துச்சுன்னு கல்யாணம் அதே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பிரியாணியே இல்லை. எங்கள் அத்தைகிட்ட இதை சொன்னால் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டீங்களா எனக்கு இல்லையான்னு எங்கள் அத்தையும் கூட சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே பிரியாணி இல்லை. இப்பெல்லாம் பண்ணா எப்படி சமைக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அம்மா பத்தியா பிள்ளை என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும்.
வர இந்த குண்டு பையன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயா நானான்னு பார்த்தலாம் என்கிட்ட சவால் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதனால அவனுக்கு ஆப்போசிட் டெய்லியும் ஒரு இளநிய குடிச்சிடுறோம். இல்லைன்னா இவங்கிட்டலாம் நம்மளால இருக்க முடியாது. எங்கேயாவது மைசூர், அண்டார்டிகா, ஆர்டிகா அந்த பக்கம் போயிடணும். செடிக்கெலாம் ஈவினிங் டைம் ஆச்சுனால தண்ணி விட்டுட்ருக்கோம். இந்த சூரியன் பையனால செடியெலாம் செத்து போகுது. அதெல்லாம் பத்தாதுன்னு இங்கே பாரு, இந்த சப்பாத்தி பூச்சி வேற, இதெல்லாம் தொடக்கூடாதே. சரி, சப்பாத்தி பூச்சியை தொடாமல், செடியை தொடாமல் அதை பிடிங்க அந்தாண்ட போட்டுருந்தோம். இல்லைன்னா மித்த செடிக்கெல்லாம் வேற பரவிட்டு நோய். சூப்பராக வருது. ஆனால் உரம்லாம் போட்டிருக்குவோம், லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே போக மாட்டேங்குது. ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டு பாஸ் தான் தண்ணி அப்படியே சொல்லி வாயமுள்ள என் கையில் குடிச்சாரு. ஒரு நாள் பாலக்கீரையை பறித்து பொரியல் பண்ணிட வேண்டிதான் இல்லை? போதுமா? எங்கள் செடியில் எவ்வளோ தண்ணி ஒன்றுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் படம் சும்மா அப்படி பிடிச்சி தண்ணியில் சின்ன பிள்ளைங்க விளாடுமே, அது மாதிரி விளாட்றதுக்கோசரம் தண்ணி விட வருவேன். மித்தபடி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு செடி இருக்கு, அதுக்கோசரம் தண்ணி விடுவோம். இது என்ன செடி இருக்கா இல்லை என்ன இருக்கு? இது கூடவே வேண்டாமா? இது என்ன பண்ணுன்னு தெரியல, திடீர்னு புல்லு வளர்ந்துருக்கு. நாங்கள் வச்சிருக்க எந்த செடியிலுமே புல்லு முளையில. ஆனால் இந்த செடியில் இந்த பேக்ல மட்டும் புல்லு முளைச்சிருக்கு. தண்ணி இவ்வளோ விட்டா போதுமாங்க? ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லைப்பா, நிறைய டைம் தண்ணி விட்டுருக்கேன். ஜோஜோ பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் செடிக்கெலாம் தண்ணி விடுறேன். எப்பாடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த செடியெலாம் கருகுன்னு பார்த்தா. ஆனால் நாங்கள் திரும்ப முயற்சி பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது அப்படியே தண்ணியில் வெள்ளம் படர்டியே. இதில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுக்கு கொடி வகை எல்லாமே செத்துருச்சுல. ஆனால் பிஞ்சு தான் வச்சுச்சு. இந்த சொரக்காய் கொடியில் மட்டும்தான் காய் பார்த்தோம். சொரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், அது குட்டி பாவக்காய். ஒரு பாவக்காய் இருக்கு பாரு, 2 பாவக்காய் இருக்கு பாரு. நானே இப்பதான் பாக்குறேன் பாரு. இங்க ஒன்று இருக்கு, அங்க ஒன்று இருக்கு. பாஸ் சூப்பர். அது வேற ரகம், இது வேற ரகங்க. இது குட்டை பாவக்காய், அது வால் பாவக்காய். செடிக்கு தண்ணி நல்லா விடுவோம். பரவாயில்ல, ஏதோ ஒரு செடி உயிரோட இருக்கு. எப்படி சூரிய வெளியிலும் தண்ணி ஊற்றி காப்பாற்றுவேன். சரி, நான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். அதுங்காட்டி இருட்டாயிடும். என்னை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அத்தாடி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, கேமரா ஆன்ல இருக்கு. இப்போதான் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க, குழம்பு எப்படி இருந்துச்சு? எங்க அத்தை சும்மா சொல்றாங்க, குழம்பு சூப்பரா இருந்துச்சு. குழம்பு எப்படி இருந்துச்சு? பருவ மண்டலத்தில் இருக்கும் பருவ பிதாவை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் குழம்புல ஏதோ மிஸ்டேக் செய்திருந்தா மன்னிச்சு அருள் புரிவாயாக்க. வேற இல்லை, எங்க மாமா தான் அருள். அதனால குழம்பு நல்லாதான் இருந்துச்சு பாருங்க. எங்க மாமாவுக்கு தான் இது, நல்லா விருதம் இருங்க. சாயங்கால சாப்பாடுலாம் யாருக்கும் இல்லை. சரி, இத்துடன் குழம்பு காலி. வீடியோவையும் முடிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.